வீட்டில் இருந்தபடி டேட்டா என்ட்ரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பண்ணுறதுக்கு 3 பெஸ்ட் வெப்சைட் வந்து பார்க்குறப்போ கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஆனஸ்டான முறையில் வந்து பார்க்குறப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்குண்டான விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இந்த பெஸ்ட் 3 டேட்டா என்ட்ரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வெப்சைட் வந்து பார்க்குறப்போ எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றதை தெளிவாக சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு வேலை ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு வேலை தேடிட்டு இருக்கலாம், ஒரு வேலை ஃப்ரெஷராக நீங்கள் கூட இருக்கலாம். நீங்கள் எப்படி இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு வந்து பார்க்குறப்போ கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கலாம், இல்லாட்டி ஓல்டு சப்ஸ்கிரைபராக இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறோம். அது எப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ தெளிவாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும், வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹரி டாக்கிஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் 2 விஷயம் சொல்லி தர போகிறேன். பெஸ்ட் 3 டேட்டா என்ட்ரி ஜாப் வெப்சைட் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் எப்படி எலிஜிபிள் ஆகணும்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணிருக்கணும். நம்ம ஹரி டாக்கிஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா ஷேர் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு haritakis@gmail.com வந்து பார்க்குறப்ப அந்த ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணி உங்கள் பேர், கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், உங்கள் ஜிபே நம்பர் எல்லாமே வந்து நீங்கள் டைப் பண்ணி அந்த மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. நம்மளால நிறைய பேர் ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் கிடச்சா பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வீட்டில் இருந்தபடி கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டயத்தில் எப்படி நம்ம பார்ட் டைமோ ஃபுல் டைமோ வந்து பார்க்குறப்போ இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்கில் வந்து பார்க்குறப்போ நம்ம சம்பாதிக்க போகிறோன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வச்சிருப்போம். நம்மளால எல்லாருக்குமே ட்ரஸ்டடான முறையில் தான் நம்ம அப்ளை பண்ணுறோமா, ஃபேக்காக போய் யாட்டையும் ஏமாந்துடக்கூடாது. நிறைய பேர் பணம் கேட்குறாங்க. ஒரு வேளை பணம் கேட்குறாங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். மேக்ஸிமம் பண்ணாதீங்க. ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, இல்லை ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி தான் உங்களுக்கு வந்து சேலரி தரணும். பட் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து பார்க்குறப்போ நீங்கள் இவ்வளோ பணம் கட்டுங்கன்னு சொல்கிறப்போ பணம் வந்து கட்டாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்பராக பெஸ்ட் 3 வெப்சைட் ஆஃப் டேட்டா என்ட்ரி ஜாப் பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி தர போகிறேன். ஃப்ரீயாக எப்படி அப்ளை பண்ண போகிறோம், ட்ரஸ்டட் அண்ட் லீகலாக எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றது வீடியோ தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் வந்து வீடியோ வந்து பார்ப்பாங்க, பட் அப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் வேர்ல்டு வைடில் எந்த கண்ட்ரியில் எங்கே இருந்தாலும் இந்த ஒர்க் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறதுக்கு இந்த அப்ளை ஸ்டேஜை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இந்த டேட்டா என்ட்ரி ஜாபோட சைட் வந்து பார்க்குறப்போ ராபர்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு சைட் இருக்குது. அந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வரன்றதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா வெறும் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக அப்ளை பண்ணலாம், அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு பற்றி பார்க்கலாம் வாங்க. உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு ராபர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா இவங்களோட சைட் வந்து வந்திருக்கும். அந்த சைட் ஆப்ஷனுக்குள்ள வந்து என்டர் ஆகிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதில் எப்படி நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம். டேட்டா என்ட்ரி மட்டும் கிடையாது, நிறைய ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்குறப்போ இதில் ஃபைண்ட் ஏ ஜாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் டச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கீழே வந்துட்டு வியூ ஆல் ஜாப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் டச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இதில் அவங்க சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரிமோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே வந்து பார்க்குறப்போ வீட்டில் இருந்தபடி நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்குனால ஒரு ஆப்ஷன் தான். இது எல்லாமே வந்து பார்க்குறப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேர்ல்டு வைடாக எங்கே இருந்தாலும் பண்ண முடியும். இப்போது பர்டிகுலராக டேட்டா என்ட்ரி ஒர்க் ஜாப்க்கு வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அதை எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கலான்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு எந்த ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஜாப்ஸ் வந்து பார்க்குறப்போ ரிமோட் ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு வந்து செலக்டிவாக ஃபில்டர் பண்ண போகிறேன். இப்போ இந்த சர்ச் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போய்ட்டு டேட்டா என்ட்ரி அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். இதில் நான் சர்ச் கொடுத்துட்டேன். இப்போ இதில் ஃபில்டர் ஆகி டேட்டா என்ட்ரி கிளர்க்கு, சீனியர் டேட்டா என்ட்ரி கிளர்க்கு, ஸோ டேட்டா என்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி கூட ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்குற ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டான டயத்தில் கரெக்டான ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ஜாப்க்குள்ள வந்ததுக்கப்புறம் ஜேடின்னு சொல்லக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து படித்து வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்க்குறப்போ ரிமோட் ஜாப் தான் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் டச் பண்ணிக்கிறேன். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறப்போ உங்களோட ரெஸ்யூம் வந்து பார்க்குறப்போ இதில் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஷயம் கேட்டிருக்காங்க. அது கீழே வந்து அப்ளை வித் லிங்க்டின் வந்து கேட்டிருக்காங்க. 2 ஆப்ஷன் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். லிங்க்டின் அப்படின்றது வந்து பார்க்குறப்போ ஒரு சோஷியல் மீடியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாப்க்குனால ஒரு ப்ரொஃபஷனல் உங்கள் ப்ரொஃபைல்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து ஜாப்க்கு, பிஸ்னஸ்க்கு, போர்ட்ஃபோலியோ மாதிரி நீங்கள் அதில் வந்து வச்சுக்க முடியும். ஒருவேளை அந்த ப்ரொஃபைல் இல்லை அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கூட உங்களோட ரெஸ்யூம் வந்து பார்க்குறப்போ இதில் வந்து அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போயே சொல்லிடுறேன், ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த வேலைக்காக இருந்தாலும் சரி ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு இந்த ரெஸ்யூம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு நான் வந்து எப்படிலாம் நம்ம ரெஸ்யூம் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரிக்கான ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கேன். அதை நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். இதில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் செலக்ஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும். மெயிலில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாப் வந்து அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற சைட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்து 2வதாக பார்க்க போகிற இந்த டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு இருக்கக்கூடிய வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த டைப்பிங் ரிலேட்டடாக ஜாப் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எழுதுகிற மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இன்றைக்கி வந்து நிறைய டிஜிட்டலைஸ்ட் ஆகிடுச்சு. கையால் பேப்பரால் நீங்கள் எழுதுறதுக்கு பதில் நீங்கள் டைப் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த சைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ பிளாகர். நீங்கள் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு ப்ரோ பிளாகர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுங்கள். இந்த ப்ரோ பிளாகரோட சைட் வந்து வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் டச் பண்ணிக்கிறேன். இந்த problogger.comக்குள்ள வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம எப்படி ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற பற்றி நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக இப்போயே சொல்லிடுறேன். நிறைய டைப்பிங் ரிலேட்டடாக, ரைட்டிங் ரிலேட்டடாக கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஜாப் வந்து செட் ஆகும். இப்போ இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம லெஃப்ட் சைடில் 3 கோடு மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணதுக்கப்புறம் ஜாப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் டச் பண்ணிக்கிறேன்.
கிட்டத்தட்ட 54,500க்கு மேலே வந்து பார்க்குறப்போ கேண்டிடேட்ஸ் வந்து வீக்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 8,800க்கு மேலே வந்து பார்க்குறப்போ ஜாப்ஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கிறதான்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சு, லொகேஷன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் கான்ட்ராக்ட், ஃப்ரீலான்ஸ், ஃபுல் டைம், பார்ட் டைமாக கூட இந்த ஒர்க் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். அப்படியே டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனிவேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்க்குறப்போ நீங்கள் வேர்ல்டு வைடில் எங்கே இருந்தாலும் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டரு, ஃப்ரீலான்ஸ் ட்ராவல் கிரியேட்டர்ஸ், நீட் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பிளாக் ஆத்தர் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டாஃப் ரைட்டர் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை அட்டாச் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் இந்த ரைட்டிங் ஜாப் கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த ஜாப் வந்து செட் ஆகும். நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாப்க்குள்ள வந்தாலே லொகேஷன் வந்து பார்க்குறப்போ எனிவேர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைடில் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டவுன் வந்ததுக்கப்புறம் லாகின் ரிஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி 2 விஷயம் இருக்குது. அதுக்கு பிஃபோராக வந்து பார்க்குறப்போ இதில் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் இது எல்லாமே கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மொபைல் எடுத்தாலும் சரி, கேமரா எடுத்தாலும் சரி, ப்ரொஃபஷனலாக வந்து கொஞ்சம் நிற்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஹேர்லாம் லேடிஸ் வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போட்டு எடுக்க வேணாம். ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி கிளியராக எடுத்துக்கோங்க. குறிப்பாக செல்ஃபிலாம் எடுத்துறாதீங்க. உங்களை நிற்க வச்சு யாரோ ஒருத்தவங்க எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன கண்ட்ரியில் இருக்கீங்க, உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட சிட்டி, உங்களோட பின்கோடு, உங்களோட கேட்டகரி, நீங்கள் எது ரிலேட்டடாக பிளாக் எழுத போகிறீங்க. இப்போ நம்ம வந்து ஆர்டிகல் ரைட்டிங்கில் எடுத்துருக்கோம். இப்போ இதில் சாம்பிளுக்கு வந்து பார்க்குறப்போ ரைட்டிங் டாபிக் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொஃபைல் சம்மரி வந்து பார்க்குறப்போ அதை பற்றியான விஷயம் வந்து கொடுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி வந்து கொடுத்துருங்க. உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் ரெஸ்யூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெஸ்யூம் வந்து பார்க்குறப்போ நீங்கள் அட்டாச் பண்ண தேவையில்லை. பட் அவங்க கேட்குற விஷயம்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு ஐம் நாட் ஏ ரோபோட்டை டிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ மெயில் மூலியமாக வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாப்க்கு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அடுத்து 3ஆவதாக பார்க்க போகிற டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு வந்து பார்க்குறப்போ எப்படி அப்ளை பண்ண போகிறோம், அதோட சைட் என்னன்னு பார்க்குறப்போ நோ டெஸ்க் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். அது எப்படி அப்ளை பண்ண போகிறத பற்றி சொல்கிறேன். உங்கள் மொபைலில் ஜஸ்ட் க்ரோம் ப்ரௌசர் போய்ட்டு நோ டெஸ்க் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். நோ டெஸ்க்கோட சைட் ஆப்ஷன் வந்து வரும். அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. nodesk.co அப்படின்றத இந்த சைட்டோட பேர். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிளைண்டாக இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்லாம் என்னென்னு பார்க்குறப்போ இந்த ஆகா ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அவங்க இருக்காங்க. கிளவர் டெக்கு, ஸ்கெட்ச், மோஸ்ட் கம்பெனிலாம் வந்து பார்க்குறப்போ இவங்களோட கிளைண்டாக வந்துருக்காங்க. சரி, இந்த ஜாப்க்கு இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு பார்க்குறப்போ இந்த ஆப்ஷனில் மேலே டாப்பில் வந்ததுக்கப்புறம் ஃபைண்ட் ஏ ஜாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் அந்த ஆப்ஷன் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் சப்போர்ட், டிசைனு, இன்ஜினியரிங், மார்க்கெட்டிங், நான் டெக்கு, ஆப்ரேஷன்ஸ், ப்ராடக்ட், சேல்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதர்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் கஸ்டமர் சப்போர்ட் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா நேரமும் டேட்டாஸ் வந்து பார்க்குறப்போ நம்ம வந்து அவங்க கொடுக்குற டேட்டாஸ் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்காது. கிட்டத்தட்ட நம்ம வந்து மெயில் மூலியமாவோ இல்லாட்டி வந்து பல்க் மெயில் பண்ணுற மூலியமாவோ இல்லாட்டி வந்து கம்யூனிகேஷன் மூலியமாக வாய்ஸோ நான் வாய்ஸ் ப்ராசஸோ வந்து பார்க்குறப்போ கஸ்டமர் கிட்ட கிளைண்ட் கிட்ட வந்து பார்க்குறப்போ ஒரு சில ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நல்ல சேலரி கிடைக்கும். ஸோ அதுக்குண்டான ஜாப்ஸ் வந்து பார்க்குறப்போ கிளைண்ட் கிட்ட பேசிட்டு நம்ம டேட்டாஸ்லாம் நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கஸ்டமர் சப்போர்ட் கொடுத்துருக்கேன். கஸ்டமர் சப்போர்ட்டில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஜாப்ஸ், நிறைய ரோல் வந்து இருக்குது. நம்மளால் நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பட் உங்களுக்கு சொல்கிறதுக்காக எடுத்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்து பார்க்குறப்போ கிளைண்ட் சப்போர்ட்டு, ஆடிட் ஸ்பெஷலிஸ்ட்டு, டெம்பரரி கஸ்டமர் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ், இது எல்லாமே ரிமோட் ஜாப்ஸ் தான். ரிமோட் இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் வந்து கேட்டிருக்காங்க. பில்லிங் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இது எல்லாமே வந்து பார்க்குறப்போ கஸ்டமர் சக்ஸஸ் மேனேஜர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறப்போ இதை ஒரு ஜாப்க்கு எடுத்து இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாப் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ரிமோட்டில் இருக்கக்கூடிய வேர்ல்டு வைடில் இருக்கவங்க எல்லாமே வந்து ஜாப் வந்து பார்க்க முடியும். இப்போ நான் அந்த ஆப்ஷனை டச் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷனில் வேர்ல்டு வைடில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரிமோட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து ஒர்க் பண்ண முடியும். இது 100% ரிமோட் ஜாபாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப்க்கு நான் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கவனிச்சிங்களா, இந்த சைட்டை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாபோட கம்பெனி ஓப்பன் பொசிஷன்ஸ்லாம் வந்து பார்க்குறப்போ எடுத்து வந்துட்டாங்க. இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இவங்க ஒரு சில ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த சைட் ஆப்ஷனில் கொஞ்சம் டவுன் வந்து பார்த்ததுக்கப்புறம் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ரிமோட் ஜாப் தான் அப்படின்ற மாதிரி லொகேஷன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கேட்குறது ரெஸ்யூம். நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூம் வேணும். அது வந்து ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி, இதை பற்றி ரெஸ்யூம் எப்படி இருக்கணும், எப்படி பில் பண்ணணும் பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம். நான் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ரெஸ்யூம் எப்படி இருந்தால் நீங்கள் ஜாப்ல செலக்ட் ஆவீங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்க்குறப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பேர், மெயில் ஐடி, உங்கள் ரெஸ்யூம் வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லொக்கேஷன், இந்த ஜாப் ரோலுக்கே நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறப்போ உங்கள் டெடிகேஷனான ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம். எனக்கு வந்து நான் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுப்பேன், டேட்டா என்ட்ரி ஒர்க்காக நான் வந்து தேடிட்டு இருக்கேன், அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த இடத்துல வந்து கொடுங்க. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு லாஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்க்குறப்போ சப்மிட் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடி டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறதுக்குள்ள நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் யூஸ் பண்ணி வந்து வேலை பார்த்து சம்பாதிக்க முடியும். இந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிருக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபரெண்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹரிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.